கருத்துடைய பரிசமை எழுந்தாக அடிமை தேவன் கடந்த 2023 ஆண்டுகளை பிரவேசித்து இந்த 24ஆம் ஆண்டு முதல் பரிசுத்த நாளை திருச்சபை தாசர் பிள்ளையோடு கூடி தேவ சமூகம் ஏறெடுக்கத்தக்க தேவன் பாராட்டி கிருபிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கண்ணு சொல்வோம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. சங்கீதக்காரனுக்கு தேவன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நாளுக்கு நாம் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது தேவன் நன்மைகளை செய்கிறாரோ அப்போது நம்ம வாயிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல வார்த்தைகளை பேசுவோம். அதோடு மாத்திரமில்லாமல் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேவன் ஒப்பிட சங்கீதக்காரன் சொல்ல காரணமே, கழுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பிறகு அதில் இருக்கிற எல்லா சிறகுகளும் பிடுங்கி போட்டுடும். அது பிடுங்கி போட்டு அதிலிருந்து புது சிறகு முளைச்சி அதுபடியாக தன்னுடைய வயதை வாலிப வயதாக உருவாக்கி கொள்ளும். அதேபோல் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு நல்ல வாலிப வயதாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகள் நமக்கு உருவாக்குவதற்கு நல்ல பலன், நல்ல பார்வை, நல்ல சிந்தனை, நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வயது தான் பார்த்திங்கன்னா வாலிப வயது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கம் தாவீது ராஜா சொல்கிறான், தள்ளாடுகிறோம் இப்போ தாவீது போல காணப்படுவான் என்று சொல்லி. ஆனால் இறைமாருக்கு நாம் வாக்கு கொடுக்குற பிரகாரம் தள்ளாடுகிற நிலையில் காணப்படுற ஒவ்வொரு மனிதனும் தான் வாலிப போன காணப்படுவான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக இந்த ஆண்டு துவக்கத்தின் நாட்களாக காணப்படுகிற நாம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நம்மை ஒப்பிடுகிற கழுகு என்பது பார்த்தீங்கன்னா அது கண்மலையிலுமே தன் கூட்டை கட்டுகிறது. மழை வெள்ளம் எந்த ஒரு சேதம் வந்தாலும் அதை ஒருபோதும் அணுகாது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதே போல் நம்ம இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மேலானவளை தேடும் தேவனு சார்ந்தும் காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. அப்படி காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாகவே நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். அதோடு மாத்திரமல்லாமல் கழுகுக்கு ஒப்பான நம்முடைய நாட்களை அவர் உருவாக்கியபடியாக இந்த பூமியில் அவர் செய்ய போகிறார் என்று நாம் இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் பூமியில் இருக்கிற பறவைகளில் கழுகு மாத்திரம் ஒரு உயர பறந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. அது தன் கூட்டை பார்த்தீங்கன்னா கண்மலையில் கட்டப்படக்கூடியது. இப்படிப்பட்ட நிலைகள் எப்படியாக இந்த ஆண்டுகள் இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் கழுகுக்கு ஒப்பான ஒரு உயர்ந்த வாழ்க்கை, கழுகுக்கு ஒப்பான நல்ல ஒரு பலசாலி, கழுகு போலபடியாக ஒரு பயனுள்ளதாக இந்த பூமியில் எந்த ஒரு சேதம் உண்டாகாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டுக்கு என்ன செய்வாராம் உயர்த்து நம்மளை ஆசீர்வதித்து கழுகுக்கு ஒப்பான நல்ல பார்வை, சிந்தனை, செயலை கொடுத்து நம்ம நிச்சயமாக தேவன் நடத்துவார் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வரையும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெள்ளையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொடுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். கழுகு தன் கூட்டை கலைத்து தான் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவளை தன் சட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல
கர்த்தர் ஒருவரை அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மையில் உள்ள தேனையும் கற்பாரிந்த வழி எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். இறைமார்க்கம் மோசே குறித்து சொல்லுகிற பிரகாரம் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அல்லது தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவதில் போனார். ஒரு கழுகு குஞ்சுக்கு நம்மை ஒப்பிடுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்களை வழிநடத்தின மோசையை குறித்து சொல்லுகிறார். கழுகு என்ன பண்ண பார்த்தா அது பறக்க வைக்கப்படும் போது வித்தியாசமாக செய்யும். தன்னுடைய சருகை மேலே சுமந்து கொண்டு போய் திடீர்னு தள்ளி விட்டுரும். தள்ளி விடும்போது அது தானே பாதுகாத்துக்குள்ளே பறக்கும். ஒரு 2 ஸ்டெப்பு பறந்த பிறகு அதில் பறக்க குஞ்சு தானே கீழே விடும்போது ஓடி தாங்கிக் கொள்ளும். இப்படிப்பட்ட நிலைகளில் அது ஒரு ஆபத்து சந்திக்கிறது போல் கொண்டு போயிட்டு அதை காப்பாற்றி அதை பறக்க செய்கிறார் என்று பார்க்குறோம். அதெல்லாம் ஆவிக்கிற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சில ஆபத்துக்கள் வரா போல் தெரியும். தேவனை ஏன் அனுமதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மேற்கொண்டு நல்ல நேர்த்தியான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்வதற்காக. அப்படிப்பட்ட கழுகு தன் குஞ்சுகளை தன் கூட்டை கலைத்து தன் சட்டைகளை எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு திடீர்னு தன் சட்டைகள் தள்ளிவிடும். உடனே அது தன் அந்த குஞ்சு தன்னை பாதுகாத்துக்குள்ள ரெக்கையை பறக்கும். ஒரு 2 ஸ்டெப்பு தான் பறக்காது, பறக்க முடியாது. அது கீழே விழுற போய் தான் தாங்கிக் கொள்ளும். அதே போல் இறைமார்க்கம் என்பது நம்ம தெய்வ சன்னிதானத்துக்குள்ள சின்ன சின்ன காரியங்கள் வரும். அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தா கடவுளை விட்டுட்டாலும் நம்ம எண்ணக்கூடாது, நம்மை பயிற்சிவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனுக்கு சொல்லுகிற பார்த்தீங்கன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் அசைவாடி தன் சட்டைகளை விரித்தாமல் எடுத்து வந்தது போல நான் சுமந்து வந்தேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அநேக இக்கட்டுகளை மத்தியில் இஸ்ரவேலோட வாழ்க்கையில் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு சில அற்புதங்களை செய்து வனாந்தரத்தில் வழிநடத்தி பாலும் தேனும் வர காணாந்த சுக்கன் போய் தேவன் சேர்த்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டுகள் ஒரு சில நிலைகள் நமக்கு வரும். ஆனால் கடவுள் எல்லா நிலையும் தப்பி வைத்தபடியாக நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ தான் வாயினால் திருப்தியாகத்தக்க தேவனபடியாக இந்த ஆண்டுகள் அப்படியாக ஒரு உன்னதமான நிலைகளுக்கு கொண்டு போய்படியாக அவர் சேர்ப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாத்திராங்க 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகோட சட்டைகளை சுமந்து உங்களை எண்ணெயில் சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நாம் எகிப்தியருக்கு செய்ததையும் என்று சொல்கிறார். தான் எதிரிகள் எப்படியாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த மனிதர்களை அங்கே எதெல்லாம் அவர்கள் தீமை செய்தார்களோ அதை திருப்பி செய்தபடியாக அவர்களை அழித்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போடு என்று பார்வோன் கட்டளை கொடுத்தார். அவர் கடைசியாக அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும்போது அரண்மனை முற்றத்திலிருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் காணப்படுகிற குழந்தைகளை எப்படி தலைச்சலெல்லாம் கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். 10 விதமான கிரியைகளை நடைமுறைப்படுத்தி அந்த தேசத்திலே வெள்ளாமையெல்லாம் அழித்து அது மண்மேடு ஆக்கினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் எகிப்துக்கு வெறும் கையாக புறப்பட்டு போகிறீர்கள், நீங்கள் திரும்பி வரும்போது பொண்ணு வெள்ளியோடு திரும்பி வருவேன் வாக்கு கொடுத்தார். அவர் அதே போல் அப்படியே பொண்ணு வெள்ளியோடு அவர்கள் எகிப்து தேசத்தை வெளியே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த ஒரு யுத்தமும், எந்த ஒரு கடினமான பாதை இல்லாமல் அவளை லகுவாக அவர் அந்த தேசத்தில் இருந்தபடியாக அங்கே புறப்பட செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் எகிப்தில் செய்ததையும் நான் உங்களை கழுகுட சட்டையும் சுமந்து உங்களை எண்ணெயில் சேர்த்து கொண்டு நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதே போல் இந்த ஆண்டுகள் எப்படியாக தேவன் எப்படியாக நமக்கு செய்வார். இப்படி செய்யப்படுவதற்கு ஒரு சில நிலைப்பாடுகளை நாம் உணர்த்தி
அது எப்படி நாம் அடைந்து கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது நாம் சொல்லிபடியாக நாம் தேவ சமுதர் கடன் சொல்லமாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் தேவரீர் என்று சொல்லி எனக்கு உண்டாகிற எல்லா இக்கட்டுக்காலனுடையாக நீ நினைவு கூறி என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களை எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுபடியாக நாம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்படும் போது தேவன் நம்முடைய எல்லா நிலைகள் இருந்தபடியாக நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் முதலாவது இறை சன்னிதானம் எதிர்பார்க்கிறவனமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைகளும் தேவனுக்கு இப்படியாக நாம் அறிவிக்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24-25 வாசிப்போம். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியை இறங்காதபடி அவன் ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்போது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும், தான் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான் என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனை தப்பிவித்து காப்பாற்றி அவன் படுகொழியில் தான் மீட்கப்படும் போது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை போல இருக்கும், ஆரோக்கியம் தான் வாழ வயது நாட்களுக்கு திரும்பும் என்று பார்க்கிறோம். மனித வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாமே நெருக்கடி போராட்டங்களை மாற்றப்படும் போதுதான் மீண்டும் அவன் வாழ வயதுக்கு மாறுவான் என்று சொல்கிறது. இல்லை, வாழ்க்கையில் நாம் தெய்வ சமூகத்தில் காணப்படுகிற இறைமார்க்கம் நாம் எல்லாத்தையும் நீக்கி குணப்படுத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். அதில் தெய்வ சன்னிதானத்தில் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்போது ஒரு மனிதனுக்கு வாழ வயதாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். பொருளாதார பற்றாக்குறையாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையிலுக்கான பிரச்சனை மாறுகிறதோ அப்போ தான் தன் வாழ்க்கையுடைய வாலிபனாக மாறும் என்று பார்க்கிறோம். அதனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி அடைந்து கொள்ள, ஒரு மீட்பை அடைந்து கொள்வதற்கு தடையாக காணப்படுகிற பிரச்சனையெல்லாம் மாறணும். அப்படி மாறும்போது ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா வாலிபனாக மாற்றப்படுகிறான் என்று சொல்கிறது. ஆனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய இக்கட்டையில் கர்த்தர் மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். இதை நாம் அடைந்து கொள்வதற்கு ஒரே 2 வசனத்தை வாசித்து நாம் கடன் சொல்லுவோம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 34ஆம் வசனம் வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களே என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறதுக்கு நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவரை நான் கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இக்கட்டுகளை மாற்றி தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவார்கள். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் அதிகாலையில் தேடப்பட வேண்டும். தூக்கத்துக்கு அசதிக்கு சோர்வு கிடம் கொடுக்காமல் அதிகாலை என்பது 3 to 5 இப்படிப்பட்ட காலத்தை நாம் தேவனை தேடப்படும் போது அவருடைய பார்வையில் எப்படியாக விலையேற பெற்ற ஒரு ஆத்மாக மாற்றப்படுகிறோம். அப்படி அதிகாலையில் நீங்கள் தேடப்படவிட்டால் தேவன் எப்படியாக பார்க்க முடியாது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் செலுத்தப்படுகிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவனிடத்தில் பதில் வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை. இப்படிப்பட்ட கால நிலைகள் நாம் நியமித்திருப்பதனாலே அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீ நிறைய பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அதிகாலத்தில் படிக்க செய்வோம். ஒரு அமைதியான ஒரு நேரம், நம்முடைய ஆற்றல் சிந்தனையெல்லாம் அமைதியாக இருக்கும். தூக்கத்தை ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி தான் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதிகாலையில் தேவன் எப்படியா மையப்படுத்துகிறார். 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன்
மனுஷன் பாக்கியவான். என் வாசல்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வாசல்படி விழித்திருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அதான் நம் இறை சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் காத்து கை கொண்டு கடந்து போகும்போது நாம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று சொல்கிறது. ஆனால் காலத்தின் கடைசி நாட்கள் காணப்படுவனாலே தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் அவருடைய வாசல் நித்தம் என்று சொல்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனைதினமும் தெய்வ சமுதிரம் காத்திருக்கப்படும் போது நாம் தேவனபடியாக நம் சத்தங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள தேவ சமூகத்துக்குள்ள தன்னை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் இறை சமூகத்துக்குள்ளாக இந்த காலவேளை காத்திருந்து தேவனும் மகிழும் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 119 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தினாலே ஒரு மனிதன் இப்படியாக உயிர்ப்பிக்கப்படுகிறான். அதாவது தேவன் கர்த்தரோட வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடந்து போகப்படாமதான் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஏன்னா வேதவாசம் நமக்கு நிறைய சொல்லப்படுகிறது. 71 72 வாசிப்போம். 71 72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்கிறான். ஆனால் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக மனித வாழ்க்கையில் வர சின்ன சின்ன சிச்சைகள் பார்த்தீங்கன்னா நாம் குணப்படுத்திக் கொள்வதற்காக, அதனால் நாம் வேதவசனை கற்றுக்கொண்டு நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நலத்தை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற நம்முடைய ஆபத்து நாட்களை இக்கட்டு நாட்களை நாம் அறிவித்து தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் கடந்து போய் தேவனை தேடிபடியாக ஒரு நன்மையை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டிய என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற ஒரு கழுகுடு சட்டைகளிலிருந்து தன்னை புதுப்பித்துக் கொள்வது போல தேவன் மெய்யாவே நம்ம எல்லா நிலையிலும் புதுப்பித்தாதான் ஒரு வாலிபனாக மாற்றப்பட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி 33 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இங்கே இறைமார்க்கு நமக்கு ஏசியா பக்தர் மூலமா அறிவிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் வியாதிப்பட்டிருக்கிற நகரவாசிகள் சொல்லுவதில்லை, அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா உலகத்தில் 2 சம்பவம் தான் இன்னைக்கு பிரதா ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை, பாவத்தில் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறான். நகரவாசிகள் இப்படியாக ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது. நகரவாசிகள் இப்படியாக வியாதி இல்லை என்று சொல்கிற நிலைகளுக்கு இப்படியாக தேவன் அவனை குணப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி நிலைகளாக நாம் தேவன் நமக்கு நன்மை செய்து கொடுக்கும்போதுதான் நாம் திரும்பபடியாக ஒரு வாலிபனை போல மாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி 35 அதிகாரம் 1 வாசி. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாத
தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுற முழங்காலை பலப்படுத்துங்கள். மனம் பதிலை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடனும் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டும் செவிடினும் செவிகள் திறவுண்டு போகும். அப்போ முடவன் மானை போல கொதிப்பான், ஊமையன் நாவு கெம்பிரிக்கும், வனாந்தரத்தில் தண்ணீரும் கடுவெளி ஆறுகளும் பாய்ந்தோடும். ஒரு நிலைகளில் 1000 வருஷாட்சி சார்ந்த காரியங்களை இருந்தாலும் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அந்த நாட்கள் அடைவதற்கு முன்பாக இருளில் இருக்க ஜன ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவித்த பிரகாரம் அவ்விடத்தில் கடந்து வந்த அத்தனை பேரும் ஒருவாறு நன்மை பெறாமல் திரும்பி போனதே கிடையாது. அவர் தன் சீசருக்கு வாக்களிக்கப்பட்ட பிரகாரம் என்னை விட பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொன்னார். அதன் வார்த்தையின் அடிப்படைகளாக அப்போஸ் பவுல் பேதுரும் தன் ஊழியக்காலத்தை பலமான ஒரு கிரியைகள் செய்தார்கள். பேதுரு நடந்து போகிற நிலைகளில் அநேக வியாதி உள்ளவர்களை ரோட்டு ஓரமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள், படுக்க வைத்திருந்தார்கள். அவன் நிழல் பட்டு எல்லாம் குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பவுல் போட்டிருந்த வஸ்திரங்கள் உரிமாலைகளாம் அநேக வியாதி உள்ளவர்களை மேலே கொண்டு வைத்தார்கள், அவர்கள் குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு விதைப்பின் காலத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட நிகழ்வு என்று சொன்னால் நாம் அறுவடை காலத்துக்குள்ளாக இருப்பதனால அதை விட ஒரு பலமுள்ள காரியத்தை செய்து இந்த பூமிக்குள்ளான ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் எதிர்காலங்கள் நாம் தேவன் திருச்சபை திட்டமிட்டு வைத்திருப்பதனாலே நம்ம அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கிறபடியாக ஒரு சமாதான ஊற்றை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், நம்முடைய வயதெல்லாம் ஒரு வாழ வயதாக்கி கழுகுக்கு ஒப்பான சமனான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி ஒரு உயர்ந்த இடங்கள் தன் ஸ்தானத்தை கட்டுவது போல தேவன் தன்னுடைய வீட்டபடியாக அவர் கட்ட சுத்தம் செய்திருக்கார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையனவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். எப்படி இருக்கவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழமைகளை ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து கொண்டு தம்மை தம்மோடு ஒப்புராக ஊழியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவாக காணப்படும் போது அவன் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்த நம்மை கிறிஸ்துவுடைய இரத்த சிந்ததினாலே ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக்கி மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானுடைய ஒத்தாசை நல்லபடியாக நம்மை புதிதாக்குகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம வாழ்கிற தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் ஒரு பிரயாணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் சீக்கிரமாக நம்மை புதிதாக்கி ஒரு புதிய மனிதனாக நிலைப்படுத்தி தேவ சந்தை நம்ம நடைமுறைப்படுத்தும் என்பதெல்லாம் நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற இம்மையை வைத்து இந்த நாட்களை வைத்து நாம் முடிவெடுத்துடக்கூடாது. நாம் இனி ஒரு காலத்தை நோக்கி நாம் கடந்து போய் இருப்பதனாலே தேவன் சகலத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக்குவா என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்படின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாகிய கர்த்தர் என்றான். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களாக கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அது இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
ஒரு பெரிய அற்புதங்களை நடைமுறைப்படுத்தி கானான் தேசம் கடந்து போகிற வாழ்க்கையில் ஒரு நியமனத்தை கொடுக்கிறார். நான் எய்ப்திற்குண்டான எந்த ஒரு வாதையும் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன். என் கட்டளையிலே நியாயங்களை கை கொண்டால் ஒரு தீங்கு உனக்கு அணுகாது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏன்னா காலத்தின் அடிப்படைக்குள்ளாக அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் பூர்ணமாக்கப்படுகிற காலத்துக்குள்ளாக ஒரு 3 ஆண்டுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருப்பதனாலே 7 எகிப்திலிருந்து பிரயாணத்தில் கொண்டு போன அந்த நாட்களை கட்டளை கொடுத்து நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் அப்படியாக தேவன் சகலித்தபடியாக முதலாக புதிதாக்குகிறார். 2வது இறை சன்னிதானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீண்டும் வராத அளவுக்கு அப்படியாக அதை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கு இறைசன் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் நம்மை நடைமுறைத்து காண்பிப்பார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் நடைமுறைப்படுத்தி நம்ம நிலைப்படுத்தி கொடுப்பதாக இறைமார்க்கு வாக்கு கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேர்வோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கும் தூசிக்கும் அவன் வில்லுக்கும் சுழலிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் வாழ்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைத்தவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்தில் வந்து பின்பு பேச கடவார்கள். நான் ஒருமிக்க நியாயஸ்தானத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில் வளவழித்தவர் யார்? ஜாதிகள் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்துக்கு தூசி அவன் வில்லுக்கும் செடிக்கப்பட்ட தாளிடமாக்கி அவன் அவனை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தை நடக்கும் பண்ணினவர் யார்? அதில் பூமியில் காணப்படுகிற தேசங்களை அதில் ஆளுகை செய்கிற ராஜாக்களை தேவன் இப்படியாக ஒன்றிணைக்கிறார். அவளை வாழ்க்கையில் சீர்படுத்தி சபைப்படுத்தி ஒரு சமாதான பாதைக்குள்ள நடத்தபடியாக தேவன் திட்டமிட்டு இருக்கார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இனி நமக்கென்று ஒரு காலங்களை நிலைப்படுத்தி இருப்பதனாலே தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்தி பூமியில் இருக்கிற ராஜாக்களும் பிரபுகளெல்லாம் ஒருமனப்பட்டு தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்க என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். 33:5-6. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தின் நீதினால் நிரப்புவார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம் என்று பார்க்கிறோம். அதில் இறைமார்க்கம் திட்டம் செய்கிற பிரகாரம் ஒரு காலத்தின் கட்டாயத்தில் பூர்ண ரட்சிப்பு, பூர்ணமான ஒரு விடுதலை. ரட்சிப்பு என்பது விடுதலை. ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். தேவன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் நான் பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் அடைந்து கர்த்தருக்கு பயப்படுதலை அதில் பொக்கிஷம் என்று பார்க்கிறோம். எந்த ஒருவன் தேவனுக்கு பயப்படுகிறானோ அவன் பூர்ண ரட்சிப்பு ஞானமும் அடைந்து அவன் பூமியில் கர்த்தர் விளங்க செய்வார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதாவது காலத்தின் கட்டாயத்துக்குள்ளாக தேவனை நாம் அடைவதற்கு முன்பாக இப்படி ஒரு நியமனத்தை நமக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா 32ஆம் அதிகாரம்
1 வாசிப்போம். இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாய் இராது, கேட்கிறவர்கள் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயுடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். அப்போது காண்களுடைய கண்கள் மங்களாயிராது, கேட்களுடைய செவிகள் கவனித்து இருக்கும். பதற்றமுள்ள இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்றுவாயிட நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடனின் தயாளன் என்று மதிக்கப்படுவான், லோபினி உதரான் என்று சொல்லப்படுவதில்லை. இப்படிப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா குறைபாடுகளும்படியாக தேவன் நம்மை நீக்கி சுத்தப்படுத்துகிறார். முடவன் மானை போல குதித்து போவான், குருடர்கள் கண்கள் திறக்கப்படும், பதற்றமுடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெற்றுவழி நாவ தடையின்றி தெளிவாய் பேசும். இப்படிப்பட்ட நிலைகளை இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் தான் ஊழிய காலத்தில் நடைமுறைப்படுத்தினது போல இந்த கடைசி கால தேவனும் சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய சகலுடைய குறைவுகளும்படியாக அவர் நீக்குகிறார் என்கிறோம். ஆனால் நாம் தைரியமாக தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நம்முடைய காலத்தில் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டிருப்பதனாலே நாம் இப்படிப்பட்ட காலத்தை நாம் கடந்து தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் எதிர்கொண்டு போவதற்கு நம்மை ஆயுத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை வேலையில் கர்த்தர் சொல்கிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சமேலியரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன்பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை இல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் நகரத்தை கட்டு சிறைப்பட்டு போன என்னுடனே கிரையமில்லாமல் பரிதானம் இல்லாமல் விடுதலை ஆக்கும் என்ற செயலில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நாம் இந்த நாளுக்கு அநேகரை விடுதலையாக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஞானசனம் பெற்று தேவாவியனை பெற்றிருந்தாலும் ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்ளாமலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் பூமியில் அநேக நீதிமான்களை எடுத்து சபைப்படுத்தி சரி செய்து பயன்படுத்தி வரங்களை கிருபைகளை தந்து பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களாக பரிதானம் இல்லாமல் கிரயம் இல்லாமலும் அவளை மீட்டு கொள்ளுவான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதில் தேவன் நமக்கென்று ஒரு இலவசமான ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் எதுவும் அவர் எதிர்பார்க்கல. விசுவாசம் நீதியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மனிதர்களாம் தேவன் தன் கடைசி காலத்துக்குள்ளாக ஒரு மீட்பை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதில் நாமளும் ஆவிய முதல் பலனை பெற்ற பிரசவ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் சீக்கிரம் வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நிலையும் மாற்றுபடியாக நம்மை கர்த்தர் குணப்படுத்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினருக்கு ராஜாக்களும் நடந்து வருவார். எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
இதோ இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதைப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எழும்பி பிரகாசி. தேவனுடைய வார்த்தையின் பிறகு நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக கூப்பிட வேண்டும். உன் சத்தத்தை உயர்த்துபடியாக நீ கூப்பிடும் போது அவருடைய மகிமை மேல் உதிக்கும். இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும். இந்த பூமியை நாம் எதிர்பார்க்கிற காலங்களில் காரிலும் இருளும் சூழ்ந்து கொள்ளும். தேவனை உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிழ்மை உண்மையில் காணப்படும் என்று பார்க்கிறோம். இனி வரும் நாட்களில் தேவனுடைய கோபாக்கனை உண்டாக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜன எகிப்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஜனங்கள் பயந்து உங்கள் மேலுபடியாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களை தேவன் நாம் திட்டம் செய்திருப்பதனாலே நாம் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அதே அதிகாரம் 14-15 வாசிப்போம். உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன்னை ஒடுக்கியுடைய பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டப்படின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்று சொல்வார்கள். காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக நம்மை ஒடுக்கி பிரசவேதனைப்படுத்தி துன்புறுத்தன எல்லா மனிதர்களுடைய உன்னிடத்தில் கடந்து வருவார்கள். நீ தேவனின் நகரம் என்று சொல்லப்படுவாய். தேவனோடு வாசமான அநேக ஜனங்களை கண்டு உன்னை அசுரப்பணின எல்லாம் கடந்து ஒரு காலடியில் எப்படியாக பணியை வைப்பேன் என்று சொல்கிறார். அது உன்னை எதிர்த்த பகைத்த பூமியில் காணப்படுற எந்த ஒரு மனிதனும் உன்னை தேடி வருகிற ஒரு காலம் இருக்கு என்பதை சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் சில பாடுகளை துன்பங்களை நாம் எதிர்கொண்டு கடந்து போக இருப்பதனாலே அதற்கு பதிலாக தேவன் மீண்டும் உங்களை உயர்த்தி எந்த தேசத்துக்குள்ளாக உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களை அவமானப்படுத்தினார்களோ அங்கே உங்கள் தலைகள் எப்படியே உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நீ எங்கே எந்த இடத்தில் வெட்கப்பட்டு போனாயோ அந்த இடத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தெய்வத்திட்ட நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு சில பாடுகள் அவமான நிந்தைகள் நாம் சுமக்க வேண்டியிருப்பதனாலே அதற்கு பதிலாக கர்த்தர் எப்படியாக அவர் செய்வார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலத்தையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதிபடி ஏழைகளின் நியாயம் விசாரித்து. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை உணரையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தையும் அருள் ஆவியும் ஆகிய கர்த்தரோட ஆவியான் உண்மையில் இருப்பார். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இந்த பூமியில் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நம்ம எல்லாம் ஒன்று தெரியாது என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தேவன் ஆவியானவர் கடந்து நம்ம எல்லாத்தையும் புதுப்பிக்கிறார். இது சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த பூமியில் உயர்ந்த இடங்கள் என்று சொல்லுகிற ஞானம் அறிவு புத்தி என்கிற மனிதன் கடந்து போகிற நிலைகளிலிருந்து அவனுக்கு மேலாக அவனை உயர்த்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அருமிரட்சகரை இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவருடைய சமூகத்தில் நாம் பின்பற்றி கடந்து போகப்படும் போது
பிதா என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன் என்ற தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் சகலத்து கர்த்தருடையாக நம்மை புதுப்பிக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அடர்தல் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருக்குள் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவான் என்று சொல்லி 7 சபைகளுக்கு அறிவிக்கிற பிரகாரம் கடைசியான ஒரு ஜெயங்குலுற வாழ்க்கை நாம் எதிர்கொண்டு போக இருப்பதனாலே ஜெயங்குலுகிற எந்த ஒரு மனிதனும் சகலத்து சுதந்திரித்துக் கொள்கிறான். 1 2 அல்ல. நாட்கள் பூமிக்கிற வாழ்க்கையில் தேவனுடைய தயவினாலே ஒரு சில நன்மை நாம் அடைந்திருந்தாலும் இறைமாருக்கு நாம் வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஜெயங்குலுகிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். இந்த பூமியில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற தேவன் வாக்கு கொடுத்திருக்கிற சகலத்தையும் என்று சொல்லுகிறார். 1 2 அல்ல. இந்த பூமிக்குள்ளே காணப்படுற எல்லாத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளபடியாக நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஏதோ நான் வாழப்போகிற 1000 ஆண்டு ஆட்சி காலம் அல்ல, புதிய பூமி அல்ல. அது அடைவதற்கு முன்பாகவே பூமிக்குள்ளே நாம் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட அடிப்படைக்குள்ளே தான் நாம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், இந்த பூமி இப்படியாக ஏதோன் தோட்டம் போல மாறும், மனிதன் தேவனுடைய ஒருமித்து வாசம் பண்ணுவார் என்று சொல்லி தேவனை ஒரு காலம் கண்டதில் நாட்களை மாற்றி தேவனுடைய கண்டு கலிக்குற வாழ்க்கையில் அப்படியாக அவர் பூமிக்குள்ளே நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். வியாதி படுத்தேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அதில் என்ன வாசிச்சிட்டோம். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 16 மாடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவளுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவளுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எலிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெர்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேராப் என்றும் பெயரிட்டான். தேசத்தின் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அதன் பின் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தான். காலத்துக்கு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நன்னால் இருந்து பூர்ண வயதுனாய் மரித்தான். யோபு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனுக்கு சாத்தான் ஒரு பொல்லாங்க செய்து அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்க செய்கிறான். கடைசிகள தெய்வ திட்டம் என்பது யோபுட வாழ்க்கை நடந்தது போல ஒரு பிரயாணங்கள். இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த நிலைகளில் மீட்கப்பட்டு ஒரு பிரயாணங்கள். 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட இயேசு கிறிஸ்து ஊழியங்களும் அப்போஸ்தல ஊழியங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பிரயாணங்கள். இதெல்லாம் கலந்து தான் கடைசி காலத்தை நாம் சந்திக்கிறோம்.
அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்தது போல ஒரு 3 ஆண்டு காலம் ஊழியம், அந்த ஊழியத்தின் அடிப்படைக்குள்ளாக அவர் செய்து கொடுக்கப்பட்ட அநேக அற்புதங்கள், எகிப்து பட்டணத்திலிருந்து வளர்ந்து வந்தது போல அங்கே வாக்கு கொடுக்கலாம். மிக 7:15 எகிப்தில் உன்னை அதிசயங்களை காண செய்தது போல நான் அதிசயங்களை காண செய்வேன். ஏசு 32:15 சொல்கிறார், உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படும் போது வறண்ட நிலம் நாம் செழிப்பாக மாறும், செழிப்பெல்லாம் வறண்ட நிலமாக மாறும் என்று சொல்கிறார். மல்கியா 4 சொல்லுகிற பிரகாரம் ஒரு சூளை எரிகிற போல நாட்கள் வருது என்று சொல்கிறார். யோவேல் 2 சொல்லுகிற பிரகாரம் உங்களுக்கு முன்பாக ஒரு அக்கினி புறப்பட்டு போகும் என்று சொல்கிறார். ஆனால் நாம் நடைமுறைப்படுத்த போகிற தேவனை சந்திப்பதற்கு முன்பாக மோசே நாளுக்கு நடந்தது போலவும் அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டு நடந்தது போலவும் எலியா நாட்கள் நடந்தது போலவும் ஒரு பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்தி நம்மை அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அதனால் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நிலைகளையும் மாற்றப்பட்டு தான் ஒரு நிலையை நாம் அடைந்து கொள்ள போகிறோம், நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையை இப்படி அல்ல. கடன் பாரங்கள், வறுமைகள், வியாதிகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இந்த வாழ்க்கையோடு நாம் இயேசுவை சந்திக்கப்படுவது அல்ல. நாம் எல்லாத்தையும் விடுதலையாக்கி பூர்ணமாக்கி தான் தேவ சன்னிதானத்துக்குள்ள ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பக்தன் கொடுத்தது போல அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் ஒரு கடினமான காலமாக இருந்தாலும் ஒரு இரட்டிப்பான நன்மையில தந்து தான் தேவன் இப்படியாக அவருடைய சமூகத்தை நம்ம சேர்த்து கொள்ளப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நான் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். 2 நாளாக 1ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 6. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பீடத்தின் மேல் 1000 சர்வாங்காரங்களை செலுத்தி பலியிட்டார். அன்று ராத்திரியில் தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் காலத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் ராஜாவாகி தேவனாகிய கர்த்தாவே, நீ என் தகப்பனாகிய தாவீது அவர்களின் உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்துவதாக. தேவரீர் பூமியில் தோழமையான ஏராளமான ஜனங்கள் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக தோற்று வருத்தமாக இருக்க நாட்டின் அறிவையும் எனக்கு தந்தவர்களும் ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை ஏன் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விண்ணப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரத்தையும் சம்பத்தையும் கடத்தையும் உன் பிராணையை தீர்த்து ஆயுதையும் கேளாமல் நான் உன்னை அர்த்தனம் பண்ண என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தின் விவரத்தை நீ கேட்டபடினாலும் ஞானத்தின் விவரங்களுக்காக தந்திருக்கிறார்கள் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களும் ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் பின்னர் ஐஸ்வரத்தையும் சம்பத்தையும் கடத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு சர்வான தகன பலி செலுத்தின பிறகு அன்று ராத்திர தேவன் வெளிப்படுகிறார். அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? வலது கைக்கு இடது கை வித்தியாசம் இல்லாமல் இந்த ஜனங்களையும் என் தகப்பனை தாவீதுக்கு கொடுத்த பெரிய கிருபையும் அந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுத்தேன். இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு என ஞானம் வேண்டி என்று அவன் இருதயத்தில் நினைத்திருந்தான். அவன் இருதயத்தின் விருப்பத்தை தேவன் அறிந்து தனக்கு ஐஸ்வர்யத்தின் ஞானத்தையும் ஆயுசு நாட்களும் கேட்காமல் இந்த ஜனங்களை குறித்து நீ எண்ணினதுனாலே இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்குபடியாக விசேஷமான ஒரு ஞானத்தை கொடுக்கிறேன்.
உன் நாட்களுக்கான ராஜாக்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் இல்லாத அளவுக்கும் உனக்கு ஐஸ்வர்ய சம்பத்தின் தந்தபடியாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம்மளோட வாழ்க்கையில் அப்படி எண்ணங்கள் இருக்கப்பட வேண்டும். ஒரு ஆத்ம பாரம். ஒவ்வொரு நாளுக்குள்ள ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மீட்பதற்கு சூழ்நிலை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அனுதினம் மனிதன் பாவத்தை தண்ணீர் பருகுவது போல பருகி கொண்டிருக்கிறார். நாளுக்குள்ள வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேர் குடிக்கிறான். வாலிபரெல்லாம் அநேக போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன் இளமையை இழந்தபடியாக வாழ்க்கையில் அப்படியாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்துடைய நிலைப்பாடுகள்